குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். சென்னை பெரம்பூர் ICF ஆலையில் வந்தே மெட்ரோ ரயில் தயாரிக்கும் பணி கடந்த மாதம் முடிந்தது. 200 கிலோமீட்டர் தூரம் வரை உள்ள நகரங்களுக்கு இடையே இயக்கும் விதமாக இந்த ரயில் தயாரிக்கப்பட்டது. 12 பெட்டிகள் உடைய இந்த ரயிலில் ஏசி வசதி, பயணிகளை கவரும் வகையில் உள் அலங்காரம், சொகுசு இருக்கை வசதிகள் உள்ளது. கூடுதலாக கண்காணிப்பு கேமரா, அதிநவீன கழிப்பறைகள், தானியங்கி கதவுகள் வசதிகளும் உண்டு. முதலில் சென்னை கடற்கரை காட்பாடி இடையே இந்த ரயிலை இயக்கி சோதனை ஓட்டம் நடத்த திட்டமிடப்பட்டது. ஆனால் வாலஜா வரை இயக்கப்பட்டதே திருப்திகரமாக இருந்தது என அதிகாரிகள் தெரிவித்தனர். அடுத்து சென்னை ரேணிகுண்டா தடத்தில் மற்றொரு சோதனை நடக்க இருந்ததால் காட்பாடி வரை இயக்கப்படவில்லை. 130 கிலோமீட்டர் இயக்க திட்டமிட்டு இருந்த நிலையில் 105 கிலோமீட்டருடன் முடித்துக் கொள்ளப்பட்டது. வந்தே மெட்ரோ சோதனை ஓட்டத்தின் போது ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஜனகுமார் கார்க் உட்பட 30க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ரயிலில் பயணித்தனர். வில்லிவாக்கத்தில் இருந்து புறப்பட்டு அரக்கோணம் வழியாக வாலஜா சாலையை அடைந்தது. மீண்டும் அங்கிருந்து வில்லிவாக்கம் வரை இயக்கப்பட்டது. மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி சோதிக்கப்பட்டது. ரயிலின் வேகம், சிக்னல் தொழில்நுட்பம், நடைமேடைகளில் சரியாக நிற்கிறதா என்று ஆய்வு செய்யப்பட்டது. எந்த வழித்தடத்தில் இயக்குவது என்பது குறித்து இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. சென்னை காட்பாடி அல்லது திருப்பதி வழித்தடத்தில் இயக்க வாய்ப்பு உள்ளது என அதிகாரிகள் கூறினர்.